என்ன பாட்டி தாத்தா பத்தி சொல்லு. ஆமா உங்க தோத்த அவன் மூஞ்சி முகரையும் வெத்தலை வாக்கு போட்டு விளங்காம அவன் முகத்திலே முழிக்க மாட்டேனே. எத்தனை குழந்தை பாட்டி? எங்களுக்கு 13 குழந்தை. நோ ஆடியோ ஒன்லி வீடியோ தான். காட்டுவாசி எல்லாம் உள்ள இருக்காங்க. திருத்தருக்கா ஒரு சாமியார் போனோம். பூரா வந்துட்டு அமைதி அமைதி அமைதி. சாமி எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களை திருத்தலாம்னு வந்திருக்கேன். நல்லது நல்லது. போன வாரம் ஒரு சாமியார் வந்தாரு. இவர் எப்படி இருந்தார்? நல்ல ருசியா இருந்தார். அவர் அடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதே போல ஒருத்தன் ஆடியன்ஸ்க்கு புரியணும்ல சார், அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி தான் சார் ஆகணும். அட என்ன பாடி விடபாட்டே எவ்வளோ இருக்கு. சரி இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே விட எடைய பாரு. எது அவடா? ஐயோ பயங்கரமானு அவை குறிக்க போயிடாதீங்க சார். ஐயோ சார் என்னாச்சு? ஃபிட்ஸ் வந்துருச்சா? அட ஃபிட்ஸ் இல்லப்பா, ஷாக் ரியாக்ஸ். இதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து கேட்டேன். இதே ஃபர்ஸ்ட் ஹாஃப். பில்டப்பு ஷாக் ரியாக்ஸ், பில்டப்பு ஷாக் ரியாக்ஸ். இடையில கொஞ்சம் போல அப்படி ஒரு கேக் வெட்டுற கத்தி. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் போபா. என்ன சார் ஸ்பூஃப் பண்ண சொன்னா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா கதையை சொல்லுங்க சார். அட என்ன பாடி விட மாட்டேங்கிற. சரி சொல்றேன், உனக்கா சொல்றேன். அட இடையில டிப்பாட சொல்லிட, டிப்பாட பாட பாத்துக்க. தொலை தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல அவிகளுக்கு இவிகளுக்கு நடுவுல பிரிக்க முடியாத நட்போடு இருந்துச்சு. டேய் எவடா எவடாது? டேய் தேவா வேணாம்டா ப்ளீஸ்டா வாடா போயிடலாம். பிடி எதுக்கு புடுங்கிறது கேட்டே கூடாது? ஏய் இல்லடா அங்கே கூப்பிடும்போது நான் அப்ப டீம் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் பயப்படுறீங்க? பயப்படலாம் விஜய், முன்னெச்சரிக்கையா இருக்கு. நம்ம மோத போற எதிரி ஒன்னும் ட்ரெயின்ல சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்படப்பா விற்கிற பயம் கிடையாது. இந்தியாவில் இருக்க மொத்த ட்ரக் சிண்டிகேட்டுக்கு லீடர். அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நம்ம 2 பேர் பத்தாது, 10 பேர் பத்தாது, 100 பேர் பத்தாது, 1000 பேர் அதுவும் பத்தாது. இதை வேற எவ்வளோதான் சார் பத்தோம்? தெரியல விஜய். அதனாலதான் போற வாரம் எல்லாரையும் நம்ம பிளாக் ஸ்குவாட்ல சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் நான் பைத்தியக்கார மாதிரி தெரிவேன். ஆனா அதான் நெசம். பரவாயில்ல, இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே. சரி, நேற்று நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்களே, அவங்கள ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது நம்ம டீம்ல? சார் அவங்க கூட நம்ம ஆஃபீஸ்க்கு வேணுமே வரல சார். போயிலையை போட்டுட்டு எச்சி துப்ப போட ஒரு பாட்டியை வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு வந்து எங்க பிளாக் ஸ்குவாட்ல சேர்த்துக்கன்னு சொல்லி மிரட்டிங்க. அது